ஜனா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஜனா டிப்ஸ். வாங்க, இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, நான் 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். இந்தியன் கேட் பாஸ்மதி ரைஸ். சரிங்களா? இந்தியன் கேட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்மதியிலே நம்ம பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதோட நம்ம ஈக்குவலாகவே 1 கிலோ சிக்கன் போட்டிருக்கலாம். நம்ம ஏற்கனவே ஜனா டிப்ஸில் மட்டன் பிரியாணி தான் எப்படி பண்ணலாம் நம்ம போட்டிருப்போம். இப்போ நம்ம நோம்புக்காக நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக நம்ம குக்கரில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி சின்னமாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 4 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அடுத்தது பட்டை கிராம்பு மசாலா. நம்ம பிரியாணி மசாலா தான். நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஜனா டிப்ஸில் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா? அடுத்தது நெய். நான் வீட்டு நெய் தான் யூஸ் பண்ணுறேன். நெய் நமக்கு தேவையான அளவு. லெமன் ஜூஸ் ஒரு லெமன் நான் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போடும்போது அளவு சொல்கிறேன். தயிர், உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நெய் ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் நெய் ஆட் பண்ணிட்டேன். நெய் ஒரு 200 நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதையும் நம்ம தாளிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பட்டை கிராம்பு நல்லா தாளிச்சு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும், ஒரு 2 நிமிஷத்துக்கு. சரிங்களா? இப்போ வெங்காயம் 2 மினிட்ஸ் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது கொத்தமல்லி, புதினா. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும், வெங்காயம் தக்காளிலாம். இப்போ வெங்காயம் தக்காளியோட ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வதக்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெள்ளைப்பூடு 50 கிராமும், இஞ்சி 50 கிராமும் எடுத்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. 1 கிலோவுக்கு நம்ம டோட்டலாக 100 கிராம் போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேங்களா? இப்போ இதை நல்லா வதங்கட்டும். நல்லா வாசனையாகவும் இருக்குது. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போடட்டும். சரிங்களா? இப்போ இதோட நம்ம பட்டை கிராம் மசாலா, பிரியாணி மசாலா வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நம்ம தேங்காய் பால்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்படி நம்ம சிக்கன் பிரியாணி குக்கர்லேயே ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போயே நல்லா வாசனையாக இருக்குது. அந்த பட்டை பிரியாணி மசாலா ஆட் பண்ண உடனே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். 1 கிலோ. ஓகேங்களா? 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட நம்ம உப்பு தேவையான அளவு. உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரசாரமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நோம்புக்கு செம்ம ஒரு ரெசிபியாக இருக்கும் இது சிக்கன் பிரியாணி. இதே மாதிரி ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு வருது. பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். சிக்கன் ஏன்னா குயிக்காக வெந்துடும் இல்லையா, அதனால் நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், ஏன்னா கீழே வாடி பிடிச்சிடாம.
இப்போ பாருங்கள், இப்போ வந்து கோழி வந்து நல்லா ஒரு அரை வேக்காடில் வந்துருச்சு. இது வந்து கோழி வந்து ரொம்ப குயிக்காக வேகிறனால நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பொறுத்தளவு கோழி வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. அரை வேக்காடில் இருந்தால் தான் சோறும் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப ஈக்குவலாகும், காம்பினேஷனுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நான் 1/4 லிட்டர் தயிர் ஆட் பண்ணுறேன். 1 கிலோ ரைஸ்க்கு வந்து 1/4 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது, எண்ணெய்லாம் பிரிஞ்சுட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லெமன் ஜூஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து இது ரெடி ஆயிருங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். நம்ம குக்கரில் வைக்கிறனால ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக குட்டீஸ்க்கு வந்து லஞ்சு கூட நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப குயிக்காக வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா மிங்கிள் ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே 1 கிலோ ரைஸ்க்கு வந்து 1:2 ரேஷியோவில் தான் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். பட் ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே வந்து இந்த கறியோட சாறு, தயிர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால 1.5 ஊற்றினா தண்ணி வந்து போதும். அதுவும் பாஸ்மதி ரைஸ்னால நல்லா நீளமாக கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி நிறையா வச்சுருந்தா குழஞ்சிரும் இல்லையா, அதனால. இப்போ நான் 1.5 செம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு ஓகேவா இருந்தால் ஓகே, இல்லாட்டினா பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதோட நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க, சரிங்களா? நம்ம செய்யும் போதே குக்கரில் அடுப்பில் வைக்கிறோம் இல்லையா, அப்போவே வந்து ஊற வச்சுருங்க. இப்போ ரைஸை நம்ம எல்லா ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டில் தம் போடும்போது நம்ம விசில் போடலாம். தம் போடுவோம் இல்லையா நார்மலாக, அப்போம்போது தான் நம்ம விசில் போடணும். அது வரைக்கும் சும்மா நார்மலாக நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 லிட்டர் குக்கரு. நீங்கள் 7 லிட்டர் இல்லை 10 லிட்டர் குக்கரில் ஆக்கினா தான் நல்லா ஒரு சேர நல்லா கலந்து கிண்டி நம்ம வந்து செய்ய முடியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து செட் ஆயிடுச்சு. நல்லா ரைஸும் வந்து சிக்கனும் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இதில் வந்து விசில் போடாதீங்க. விசில் போடாமல் நம்ம தம்மில் வச்சிடலாம். ஓகேவா? இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், சரிங்களா? அப்புறம் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். வாவ், பாருங்கள், டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா பாஸ்மதி ரைஸ், நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணனால பார்க்கும்போதே ரொம்ப அழகாக பொலிவாக இருக்குது பாருங்கள். நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணியும் கம்மியாக வச்சோம் இல்லையா, எப்போவுமே பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நம்ம தண்ணி கம்மியாக வச்சா தான் இந்த மாதிரி பொலிவு கிடைக்கும். பார்க்கும்போதும் அழகாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செம்ம வாசனையாக வருதுங்க. நம்ம வீட்டு தான் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணனால கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒரு 1/2 அன் ஹவர்லேயே வந்து சிக்கன் பிரியாணி குக்கரில் ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இதில் தேங்காய் பால் கூட நம்ம ஆட் பண்ணல, நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதுக்கு வந்து காம்பினேஷனுக்கு வெங்காய சட்னி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.